அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா ஹாப்பியா, ஜாலியா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லாருக்கோம். இது வந்து மண்டே, டியூஸ்டே 2 நாள் எடுத்த விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்றாங்க. பொங்கல் லீவு, ஹாஃப்லி லீவு எல்லாம் முடிஞ்சு இந்த ஜனவரி ஃபுல்லாவே லீவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறத நெனச்சாலே ஒரே ஜாலியா இருக்கு. ஏன்னா வீட்ல இருந்தா ஒரே சேட்ட தாங்க முடியாது. செத்த நேரம் கூட சார் சும்மா இருக்க மாட்டாங்க. தங்கச்சியை வம்பு வளர்த்துக்கிட்டே 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணியே நமக்கு நேரம் ஓடிரும். இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ரிலாக்ஸா உட்காந்து டிவியை போட்டு ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கிற சுகமே தனி. காலையிலேயே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்தா புதுசு புதுசா செடி எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக பூ பூத்துருந்துச்சு. கொத்தமல்லியிலலாம் என்னென்னமோ குட்டி குட்டியாக காயெல்லாம் காய்க்குது. அது விதையா காயான்னு தெரியல. அது ஒரு மாதிரி குட்டி குட்டியாக காய்ச்சிருந்துச்சு. ஆனால் பெருசாகவே ஆகலை. என்னன்னு நானும் பார்த்து பார்த்து டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கிறேன். ஆனால் புதுசு புதுசாக நான் வைக்காத செடி எல்லாமே முளைக்குது. எல்லா செடியும் விட ஒரு செடி மட்டும் பெருசாவே இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. மினி விளாக்ல கேட்டப்ப தான் சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அது வந்து தக்காளி செடி. எங்க வீட்லலாம் இருந்து கிட்டத்தட்ட நான் 6 கிலோ வரைக்கும் தக்காளி பறிச்சு எடுத்தேன் அப்படின்னு. அதோட அத எதுவுமே பண்ண வேணாம். நம்மளும் இந்த மாதிரி கிலோ கணக்குல தக்காளிய பறிச்சு எடுத்துடலான்னு சொல்லி அதையும் அப்படியே விட்டுட்டேன். முன்னாடி கூட ரொம்பலாம் தண்ணி ஊத்தி கவனிக்க மாட்டேன். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி பூவெல்லாம் பூக்குதா, காயெல்லாம் காய்க்குதான்னு டெய்லி கவனிக்கிறேன். அதுவும் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அத தான் வந்து டெய்லி இப்பலாம் ஊத்துறேன். அத ஊத்துனோம் அப்படின்னா நல்லா செடி வளருமா? அதுக்குன்னு ஏதோ தனியா ஒரு மண் இருக்காம். அந்த மண் வாங்கி போட்டாலுமே செடி எல்லாம் இன்னும் நல்லா வளரும். அது வந்து உரம் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மண்ணுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கேட்டப்போ வந்து நீங்க நர்சரியில போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல அப்படி ஒரு இடமே இல்ல. சரி நானும் தேடி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபுல்லா இன்னும் இறங்கல. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வந்து செடியெல்லாம் வச்சு நெறைய வளர்த்து நானும் வந்து ஒரு மாடி தோட்டம் வைக்கிற மாதிரி இறங்கணும். இப்போலாம் நான் ரெகுலரா வந்து வெந்தய தண்ணி, இல்ல சீரக தண்ணி ஏதாவது வந்து காலையில எடுத்துக்கிறேன். நைட்டே ஊற போட்டுறது. ஒரு கிளாஸ்ல ஊற போட்டோம்னா காலைல ஊறியிருக்கும். எந்திரிச்சோனே கொஞ்சமா சுடு தண்ணியில அத கலந்து வந்து குடிச்சிட்டாலும் நல்லாயிருக்கு. அப்படி சில நேரத்தில நம்மளே நெறையா வேலை இருக்கும்போது ஊற போட மறந்துருவோம் இல்லையா? அப்போ வந்து காலையில ஒரு சின்ன கிண்ணத்தில போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. நானே இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட்ட குறைப்போம்ன்னு சொல்லிட்டு காலைல இப்போலாம் ரெகுலராவே சுடு தண்ணி குடிச்சிருவேன். இந்த மாதிரி தண்ணி வந்து இப்போ ரீசெண்டாக குடிச்சிட்ருக்கேன். சீரகம் வந்து நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கின் க்ளோவும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னனால சரி சீரகத்தையே அதிகமாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீரக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே வந்து ஸ்கூல் ரீஓப்பன்னாலே எனக்கு எப்பயுமே சாம்பார் தான் வைப்பேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு குக்கரில் போட்டு 4 விசில விட்டு வச்சோன்னா சாம்பார் ரெடி ஆயிடுது. சாம்பார் வச்சா இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் சாம்பார் வச்சு தோசை கூட ஊற்றி கொடுத்துடலாம். ஒரு சட்னி மட்டும் கூட செஞ்சால் போதும் சாம்பாரை காலி பண்ணிடலாம். அதே வந்து நம்ம புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சுட்டோம்னா நைட்டு தோசைக்கு 2 சட்னி வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இன்னைக்கு காலையில சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஆனா எனக்கு எப்படின்னா, சாம்பார் வச்சுட்டேன் அப்படின்னா, சுருக்குன்னு அது கூட ஏதாவது ஒரு தொட்டுக்க இருக்கணும். ஏன்னா சாம்பாரே கொஞ்சம் வந்து மந்துன்னு தான் இருக்கும்ல. அது கூட நம்ம ஏதாவது ரொம்ப இந்த சௌச்சௌ இந்த மாதிரிலாம் பொரிச்சோம்னா சுத்தமா சாப்பிட முடியாது. அதனால எப்போ சாம்பார் வச்சாலும் ஒண்ணு வந்து கழனி மண்டி, இல்ல வாழைக்காய் பொரியல், இல்ல உருளைக்கிழங்கு மசியல், அப்படி இல்லைன்னா முட்டைய வந்து நல்லா அவிச்சு அதை வந்து மசாலாலாம் போட்டு பொரிச்சு வச்சுக்குவேன். அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு சாம்பாரோட எந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும்? கரெக்ட்டா ஒரு 6:30லேருந்து 7 மணி இருக்கும். ஒரு ஆளா வீட்ல எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரியவர் கூட எந்திரிச்சா பேசாம போயிருவாரு. ஆனா, அந்த சின்னவங்க எந்திரிச்சாங்கன்னா, "தூக்குங்க, தூக்குங்க நானும் பார்க்குறேன். எனக்கும் காட்டுங்க. இல்லாட்டி நான் அடுப்பு மேடையில ஏத்தி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ரகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏத்தி விடலன்னா ஒரே அழுகையா இருக்கும். அதனாலேயே பேசாம ஏத்தி விட்டுறது. சாதத்தெல்லாம் வடிச்சுட்டோம் அப்படின்னா, மதியத்துக்குமே வந்து ஈஸியா இருக்கும். முன்னாடிலாம் காலைல தனியா, மதியானம் தனியா இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருப்பேன். அது ரொம்ப சிரமமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போலாம் ரெகுலரா வந்து காலையில சாதத்தை வடிச்சுட்டு அவனுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி அதிலே மேற்கொண்டு ஏதாவது முட்டை இந்த மாதிரி போட்டு எக் ரைஸ் இல்லை தக்காளி சோறு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துறது. மதியத்துக்குமே எங்களுக்கு சேர்த்து காலையிலேயே சமைச்சிட்டோன்னா மற்ற வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இவங்க 2 பேரும் எந்திரிக்கிற வரையும் வீடே ஒரே அமைதியா இருக்கும். ஒரு குண்டூசி விழுந்தா கூட சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையில இருக்கையில எங்களுக்கு வனஜா மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, "எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸா இருங்க. நீங்க கத்துற கத்தல எங்கள ஒண்ணுமே கேட்கல." அந்த மாதிரி தான். இவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா வீடே தலைகீழா மாறிரும். சவுண்டு எங்க எது கேட்குதுன்னே தெரியாது. டமு டும்மு டமு டும்னு ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்.
எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் டீ, காஃபி, பால் எதுவுமே குடிச்சதே கிடையாது. எங்க வீட்ல எல்லாருமே குடிப்பாங்க. நான் மட்டும் குடிக்க மாட்டேன். எங்க அம்மாட்ட கேட்டா, எங்க அம்மாவுக்கே தெரிலம்பாங்க. "எனக்கே தெரில நீ எப்போ இதெல்லாம் விட்ட?" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே குடிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் காலைல எந்திரிச்சோனே பசிக்குது, என்ன சாப்பாடு இருக்கு, என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டுட்டே இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறமா பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி குடிப்போம் காலைல எந்திரிச்சோனே அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலே இப்போலாம் தண்ணி குடிச்சிறது. அதுக்கு மேலே எல்லாரும் டீ எல்லாம் குடிக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னா, சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சுக்குவேன். இப்போ ரீசெண்டாக இந்த சீரக தண்ணி, வெந்தய தண்ணின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக குடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக டீ, காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன குடிப்பீங்க அப்படின்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன்ல. பாப்பா ஒரு பக்கம் பாலெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே சாம்பார் எல்லாம் வெந்துருச்சு. அதனால் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சாம்பார் மசாலா போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதையுமே தாளித்து எடுத்து வச்சுட்டேன். தம்பிக்கு ஸ்கூலுக்கும் சரி வீட்டுக்கும் எங்களுக்குமே சேர்த்து முட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு சிக்கன் மசாலா, உப்பு, இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஜீரக பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த முட்டையை எடுத்து வச்சு போட்டு முன்னாடி பின்னாடி பிரட்டிக்கணும். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொரிச்சா தான் கருகாது. நம்ம கொஞ்சம் கூட வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அந்த முட்டை ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாமே வந்து கருகிரும். நமக்கு வந்து அந்த கருகுன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு முன்னாடி பின்னாடி பிரட்டி விட்டிங்கன்னா அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா நல்லா கோட்டாகி சாப்பிடும்போது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாருக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாம்பார் வச்சனாலேயே சாம்பார் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாதத்தை நல்லா கிளறி விட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம செஞ்ச முட்டையை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உரைக்குதுன்னு அப்பப்போ சொல்லுவான். என்னைக்காவது உரப்பு கூட்டிடுச்சுன்னா இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன். அவனே லஞ்ச் பேக் எல்லாமே பேக் பண்ணிக்குவான். அவன் தான் வாட்டர் கேனில் வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ணிக்குவான். மோஸ்ட்லி அவங்க வேலையை அவங்க ஒரு அளவுக்கு செஞ்சுக்குவாங்க. ரொம்ப வேலை வைக்க மாட்டாங்க. எதையாவது கீழே தள்ளி விடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர அந்த டிஃபன் பாக்ஸை கழுவ போடுறது, சாப்பிட்டுட்டு சிங்கில் போடுறது, துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடுறது, எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. பிள்ளைங்க அதுவும் 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரம் சேட்டையும் குறையாது. பட் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வீட்டை எல்லாமே கூட்டிகிட்டு மோப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மோப் போட்டாச்சு. நான் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடுறதே இல்லை. காரணம் என்னென்னா எனக்கு ஒரு டிசம்பர் 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் துணி தான் காய போட்டுட்டு இருந்தேன். நாங்கள் மாடியில் இருக்கிறனால மாடி படியில் ஒரு 2 படி தள்ளி தான் காலை வச்சேன். அம்மா கூட காலை வைக்கல. வச்சோன்னே வலி தாங்க முடியல. எப்பயுமே நான் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கடி டம் டம்னு விழுகிற ஆள் தான். அப்போ கூட நான் விழுந்துட்டு உடனே எந்திரிச்சு போயிடுவேன். ஆனால் இந்த தடவை காலை வச்சோன்னே என்னால் வலி பொறுக்கவே முடியல. என்னன்னே தெரில. ஆனால் கீழெல்லாம் விழுகலை. ஜஸ்ட்டு காலை தான் வச்சேன். அப்படியே அந்த கால் வந்து மடங்கிருச்சு. 2 படி தாண்டி வச்சனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜவ்வு இருக்குல்ல, அந்த ஆங்கிளில் வந்து ஜவ்வு இருக்குமா, 3 ஜவ்வு 3மே தெரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்திரிச்சு நடக்கவே முடியல. வலி என்னால் தாங்கவே முடியல. அழுக ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த இது பண்ணி காலை வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த எலும்பு கிட்ட வந்து ஃபுல்லாக வீங்கிடுச்சு. அந்த ஆங்கிள் கிட்ட ஒரு எலும்பு இருக்கும்ல, பயங்கரமான வீக்கம். அப்புறம் நான் இது சாதாரணமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு உள்மனசு சொல்லவே இல்லை. ஏதோ நம்ம பண்ணிட்டோம், கால் ஏதோ ஆயிடுச்சு, எலும்பே உடஞ்சி போச்சுன்னு நினச்சிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரேலாம் எடுத்தாச்சு. அப்பயும் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாதனால அப்புறம் இங்கே கிட்டேயே என் பொண்ணுக்கு இப்படி தான் மாடிப்படியிலேருந்து உருண்டு வந்து கை உடஞ்சிருச்சு. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவங்ககிட்ட போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு இந்த மாதிரி ஜவ்வில் நல்லா அடிபட்டிருக்கு, ஜவ்வு தெரிச்சு கூட இருக்கும், அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு நான் கட்டு போட்டு விட்றேன், பாருங்கள், இன்னும் மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாவு கட்டு தான் போட்டு விட்டாங்க. இங்கேருந்து போகும்போது என்னால் வலி தாங்க முடியல. கால் நல்லா பொசு பொசுன்னு வீங்கிக்கிட்டே இருந்துச்சு இருக்க. அப்புறம் மாவு கட்டு போட்டு 1 வாரம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, படுத்து தான் இருக்கணும், காலை நல்லா எலவேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக பாப்பா பிறந்தப்போ C-செக்ஷன் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி படுத்து வலி வேதனை எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ திரும்ப இந்த கால் இதாகி 1 வாரம் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டு. C-செக்ஷன் பண்ணியிருக்கும் போது கூட வலியோடையாச்சும் எந்திரிச்சு நடங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து 1 வீக்காக ரெஸ்ட் எடுக்க சொன்னனால அதனால தான் பெருசாக லாங் வீடியோ எதுவுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல.
அதுவும் வந்து 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மெதுவாக தான் நடந்துகிட்ருக்கேன். அதோடு தான் வந்து சின்ன சின்ன வேலை எல்லாமே பார்த்துட்ருக்கேன். அந்த ஒரு வாரம் படுத்திருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சும்மா நேரத்துலலாம் எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு தோணும். பட் வந்து ரெஸ்ட் இருக்கும்போது ஏன்டா இப்படி ரெஸ்ட்டில் இருக்கோம், எப்படா வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம், பிள்ளைங்கள்லாம் எப்போ சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறது, ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்கும். மிச்ச நேரம்லாம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம், நமக்கு பொழுது போயிடும். இந்த மாதிரிலாம் படுத்தே கிடக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க, ஹஸ்பண்டுன்னு சொல்லி எல்லாருமே அந்த பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் வலி வந்து குறைஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் செக்கப்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பெருசாக போகிறதுக்கெலாம் வேலை இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும். நீங்களும் வீட்டில் வேலை பார்த்தாலுமே படி இறங்கும்போது இல்லை தண்ணி எங்கேயாவது இருந்தாலுமே பார்த்து பத்திரமா இருங்க. ஏன்னா நம்ம சின்னதாக அன்றைக்கி வந்து நான் விழுக கூட இல்லை, ஜஸ்ட்டு காலை தான் எடுத்து இப்படி வச்சேன், அதிலே ஜவ்வு தெரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் வேலை பார்க்கும்போதும் சரி, இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு விழுந்து வந்தாலும், இல்லை விளையாட போய் விழுந்து வந்தாலுமே வந்தோடனே அந்த அடிப்பட்ட இடத்துல மசாஜ் பண்ணுறது, சுடுதண்ணி ஊத்தரம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணாமல் அடிப்பட்ட இடத்துல ரத்தம் வரலன்னா மேக்ஸிமம் ஐஸ் க்யூப் வச்சு கொடுத்துட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்கும் அடிப்பட்டது. நம்ம அதை ரொம்ப போட்டு இந்த நீவ நம்மளுக்கு மேற்கொண்டு தான் பிரச்சனை வந்து பெருசாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போயாவது விழுந்தீங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஐஸ் க்யூப் வைங்க. அப்போ தான் அந்த பிரச்சனை சிவியர் ஆகாமல் இருக்கும். நான் அப்பப்போ ஜாமான் சேர கழுவிடுவேன். எனக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட சிங்க்கு ஃபுல்லாகவே ரொம்பிடும். என்னோடய சிங்க் வந்து ஹாலில் இருக்கனால அங்கேருந்து இங்கே வந்து கழுவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரொம்பிடும். எப்போ நீங்கள் ஜாமான் கழுவினாலும் சரி, கழுவி முடித்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தண்ணி சேர்த்து நல்லா கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஏதாவது பாடி லோஷன், மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நம்ம அதிகமாக இப்போ நம்ம சோப்பு போட்டாலே நமக்கு கை காலெல்லாம் பூத்துரும். இப்போ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஜாமான் கழுவிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கை வந்து பயங்கரமாக சுருக்கம் வந்துடும். இது ஜனவரி 21 எடுத்தது. 2018 ஜனவரி 21 தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி தான் வெட்டிங் டே எங்களுக்கு. அதனால் காலைல வந்து புது ட்ரெஸ்லாம் இல்லை, இருந்த ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் அப்படியே தொழுதுட்டு அதோட வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் பெருசாக வெட்டிங் டே, பர்த்டே எதையுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அதனால் வந்து எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. சும்மா தொழுது துவா செய்கிறது மட்டும்தான். அப்புறமா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கல்யாணம் ஆகி? 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஓரளவு க்ளீனிங் வேலை எல்லாமே வீட்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்த துணி மட்டும் நல்லா சுல்லுன்னு வெயிலில் காஞ்சிட்டு இருந்துச்சு. சூடாக இருக்கும் போதே எடுத்து மடித்து வச்சுட்டா அந்த மடிப்பும் கலையாது, துணியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்து காலைல துணியெல்லாம் அள்ளிகிட்டு இருந்தம்மா, நான் அள்ளுறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எல்லாத்தையுமே அள்ளிகிட்டு இருந்தா. கீழே போட்டு மேலே போட்டு அப்படி இப்படின்னு அள்ளி ஒரு வழியாக கொண்டு போய் ரூமில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறமா காலையில் எல்லாருக்குமே சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சது. ஆனால் மேடம் மட்டும் சாப்பிடாம விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எப்போ துணியை போய் அள்ளி போட்டாலும் சரி, துணியை ஃபுல்லாக சுற்றி அதில் ஏறி படுத்துக்கிறது, அப்படியே பொசுன்னு இருக்குன்னு சொல்லி படுத்து கீழே தள்ளி மேலே தள்ளி இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளை அமைதியாகணும்னா கொஞ்சம் நேரம் டிவி போட்டுவிடுவோம் அப்படின்னு போட்டால் இந்த சேனலை மாற்றுங்க, எனக்கு சுட்டி டிவி வச்சுடுங்க, அதை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சுட்டி டிவி வச்சுட்டு தோசை சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சாப்பிடல. அப்புறம் சீனி வச்சு தரேன் சாப்பிட்றியான்னு சொல்லவும் சரி சாப்பிட்றேன்னு சொல்லவும் வச்சு கொடுத்தாச்சு. மெதுவாக அந்த தோசையை சுட்டி டிவியில் டோராவை பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டோரா புஜ்ஜியை பார்க்குறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருப்போம். இப்போ பொழுதுக்கும் கயமையான்னு டோரா புஜ்ஜி, அப்படி இல்லாட்டி அவன் வந்துட்டு அந்த சிக்கு பண்டி, சின்சான் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபியூ கார்ட்டூன்ஸ் தான் இருக்கும். செட்ரிக்கு, ஆனல் ஸ்டேல்ஸ், க்ளோரியாவின் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப செட்ரிக் பிடிக்கும். விக்ரமாதித்தன் வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈவினிங் வெட்டிங் டே அப்படிங்கிறனால கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பிள்ளைங்களை கூட்டி காட்டிட்டு அப்புறம் மல்லிகைப்பூ, ரோஜா பூ எல்லாமே போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போலாம் எனக்கு பூ கட்டி வைக்கிறத விட என் மகளுக்கு கட்டி வச்சு விட்றது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் இப்போலாம் நான் பூ வாங்கி கட்டுறது. இந்த பூ என்னன்னு தெரில, நிற்கவே இல்லை, எல்லாம் கலண்டு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமா ஒரு பூவாக முதல்லேருந்து எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே என் மக அங்கேருந்து வந்து அம்மா இந்த பூலாம் என் தலையில் வைக்கலாமா, எப்படி வைக்கிறது
என்ன செய்றதுன்னு ஒரே கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்கலாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா வந்து நல்லா கனகாம்பரம் இருக்கும். ஒரு வீட்ல குடியிருந்தோம். அந்த வீட்ல வந்து ஃபுல்லா கனகாம்பரம் தான் இருக்கும். எங்க அம்மா அழகா சாயந்தரத்தில உட்காந்து அந்த கனகாம்பரத்த எடுத்து ஃபுல்லா கட்டி அப்ப ஃப்ரிட்ஜ்லாம் இருக்காது. பனி நேரமா இருக்குமா, ஒரு கேரி பேக்ல போட்டு கூரைக்கு மேல வந்து கனகாம்பரத்த வச்சுருவாங்க. வைக்கும்போது என்ன ஆகும்னா, காலையில வரைக்கும் அந்த பூ வந்து வாடவே வாடாது. அப்படியே இருக்கும். அந்த மாதிரிலாம் டெக்னிக்கா கட்டி எங்களுக்கு வச்சு விடுவாங்க. எங்களுக்கு நல்லா வழுவழுன்னு எண்ணெய தேய்ச்சு அந்த ரெட்டை ஜடைக்கு நடுவுல 2 பக்கமும் இங்கேருந்து இங்க வரைக்கும் ட்ரெயின் மாதிரி பூவ வச்சு 2 பக்கமும் பட்டை குத்தி விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி டிசம்பர் பூ சொல்லி வச்சு எங்க மாமி வீட்ல இருக்கும். அங்க போய் வாங்கிட்டு வந்து அத கட்டி வச்சு விடுவாங்க. பூ இல்லாத நாளே இருக்காது. டெய்லி ஏதாவது ஒரு பூ தலையில இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, "பூ வைக்கிறியா நீலாம்? பூவே வைக்க மாட்றேன்னு." சரி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த வச்சு தான் எப்பயாவது வாங்குவேன். பட் இப்போ எனக்குன்னு ஒரு பொம்பள பிள்ளை வந்தோனே அதுக்கு கட்டி வச்சுடணும்னு சொல்லிட்டே வச்சுட்டுருக்கேன். அந்த பிள்ளையும் ரொம்ப ஆர்வமா பூவெல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா நான் எல்லாத்தையும் தலையில வைக்கிறேன்னு சொல்லி வச்சு வச்சு பார்த்தாங்க. ஃபுல்லாவே கீழ விழுந்துருச்சு. பால்கனியில தான் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தோம். நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு 8:30, 9 மணி இருக்கும். அப்போ வந்து உட்காரவும் நல்லா பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் பால்கனிக்கு கூட்டிட்டு வந்தா பிள்ளைங்க நல்லா குஷியாயிருவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெளிய வந்து நல்லா விளையாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.